காலையில எந்திரிச்சு பார்த்தா 2 பசங்களும் பக்கத்து பக்கத்துல படுத்துருக்கானுங்க. ஒரே நாள்ல பக்கத்து பக்கத்துல படுத்துருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள 2 பசங்களும் முழிச்சு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சட்டை போட்டு 2 பேருக்கும் டி-ஷர்ட் போட்டு வெளில கிளம்பிட்டு இருந்தேன். நம்ம கிறிஸ்டோக்கு இன்னைக்கு வேக்சினேஷன் பெண்டிங். கார்பி பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவனுக்கு முடியே வெட்டினது இல்ல. ஏகப்பட்ட ஹேர் ஃபால் ஆகுது. அதான் கூட்டிட்டு போயிட்டு லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு கிறிஸ்டோக்கும் வேக்சினேஷன் பண்ணிட்டு வந்துடலான்னு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். கார் இல்லாதனால இன்னைக்கு ஆட்டோ தான். ஆனால் ஆட்டோல ஏற்றும் போது கார்பி பையன் டி-ஷர்ட் கழட்டிட்டான். அதனால அங்க இறங்கி டி-ஷர்ட் திருப்பி மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹேர் கட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் குடுக்குன்னு உள்ள போயிட்டான். அங்க இருக்கிற நாய்ங்களாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். போர்ஸ்ஃபுல்லா அவனை தூக்கி உட்கார வச்சு ட்ரிம்மிங் ஆரம்பிச்சாச்சு. கார்பிக்கு முடி வெட்டுறது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ கிறிஸ்டோ பையலுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமா அவன் தானே மாட்டிக்கிட்டு இருந்தான். கார்பியை பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருந்தது நீங்களே பாருங்க. கார்பிக்கு முடி வெட்டுறதே புதுசு. இதுல அவனை கவுத்து போட்டு வெட்டணும்னு நினைச்சா முடியுமா? அதனால அவனை நிக்க வச்சே ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவன் வாழை மட்டும் ஷேப் பண்ணி விடுங்க நான் தான் கேட்டிருந்தேன். அதுக்காக டைமண்ட் ஷேப்ல வாழை மட்டும் வச்சுக்கிட்டு துரையை தூக்கி நாலு அலசிட்டு காய வச்சு ட்ரெஸ் போட்டு அமுச்சு விட்டாங்க. நாய்க்குட்டிக்கு 0 ட்ரிம் பண்ணி பாக்குறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அது என்னமோ தெரியல, இவனை ட்ரிம் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியா உரிச்ச கோழி மாதிரி இருந்தான். உரிச்ச கோழி மாதிரி இருந்தாலும் ஸ்கார்பி பார்க்கறதுக்கு அழகா இருக்கான்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.